கண்மணி அன்பும் வந்து இந்த மாரி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஒரு குடில் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தா வந்து அவ்வளோ அழகா இருக்கு அந்த பிளேஸு. அத பார்த்துட்டு கண்மணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "ஏங்க இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்றாங்க. ஆனா ஒண்ணு நைட்ல மட்டும் வெளிய வந்துராதீங்க. ஏன்னா வெளிய வந்து யானைலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. அத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க கண்மணி அன்பும். அப்படிங்களா? அப்போ நைட்ல போகக்கூடாது. ஆமா நைட்ல எக்காரணம் கொண்டும் வெளிய வரக்கூடாது பார்த்துக்கங்க அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. இங்க கண்மணி அன்பு வந்து நைட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கண்மணிக்கு பயங்கரமா குளுருது. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா வந்து பயமாவும் இருக்கு. அப்படியே பயந்துடுறாங்க. யானை வந்து அந்த சத்தம் போடுறது, விலங்குகள்லாம் சத்தம் போடுறத பார்த்து பயந்துடுறாங்க. அப்படியே வந்து அன்பு கட்டிப்பிடிச்சு படுக்குறாங்க. இங்கே வந்து கண்மணி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தன்னை வந்து ஃபுல்லாக வந்து நெருங்கி படுக்கிறதால அன்புக்கு ஒன்றுமே முடியல. அதுக்கப்புறம் அன்பு வந்து அப்படி ஹக் பண்ணுறாரு கண்மணியை. அப்படியே வந்து தன்னை மறந்துட்டு அன்பு வந்து கண்மணியோட அழகில் மயங்கி போயிடுறாரு. அடுத்து கண்மணிக்கு வந்து அப்படியே நெருங்குறாரு அன்பு தன்னை மறந்து. அப்புறம் யோசிக்கிறாரு ஒரு நிமிஷம், இவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணவ, வேண்டவே வேண்டாம், நம்மளை கட்டுப்படுத்திக்க தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கண்மணி வந்து அப்படியே வந்து தள்ளி வச்சுட்டு அவங்க மேலே போத்தி விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, வெளியே வரலாம், கொஞ்ச நேரம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பார்த்தா பயங்கரமாக சத்தம் கேட்குது. ஐயோ வெளியே போக முடியாது போல் இருக்கே, இப்போ என்ன தான் பண்ணுறது, உள்ளவும் இருக்க முடியல, என்னால் வெளியவும் போக முடியல, உள்ளே இருந்தாலும் கண்மணி அழகை பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறேன், வெளியே போகவும் முடியல, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஐயோ இன்றைக்கி இந்த நாள் நைட்டு கிடந்துடக்கூடாதா, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்மணி பார்த்து அப்படியே வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தூக்கி போகிறாரு. மார்னிங் எழுந்தோடனே, என்னங்க நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்கினேன் அப்படின்றாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உண்மையிலேயே நல்லா தூங்கிட்டேங்க, முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி தூங்குனேனே தெரில, அவ்வளோ நல்லா தூங்கிட்டேன், பார்த்தேன் நீ நல்லா தான் தூங்கிட்ட, என்ன பண்ணுறது, நீ நல்லா தான் தூங்குற, ஆனால் நான் மட்டும் தான் இப்படி கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதோ தெரியல, எல்லாம் நீ பண்ண துரோகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து கண்மணி வந்து, எங்க நான் ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரலங்க, எனக்கு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணணும், இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுங்க உடம்பு அப்படின்னோடனே, சரி நம்மளை தங்க வச்சாங்களா அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுனோடனே அவங்க 2 பேர் வராங்க. இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னோடனே, ஆமாம் இது வந்து புடவை தான், எப்படி வந்து கட்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்றாங்க. இந்தாங்க சார் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கங்க, நம்மள மாதிரி வேட்டி சட்டை தான் சார், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. பரவாயில்லைங்க அப்படி சொல்கிறாரு. இங்கே வந்து இந்த புடவை எனக்கு கட்டி பழக்கம் இல்லையே, நார்மலாக தான் நான் பட்டுவேன், இந்த எப்படி கட்டுறது அப்படின்னோடனே, உங்களுக்கு வாங்க நான் கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டின்னு போயிட்டு அழகாக கட்டி விடுறாங்க கண்மணிக்கு. கண்மணி வந்து அவ்வளோ அழகாக அந்த சேரீயில் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அன்பு பார்க்குறாரு, இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா உங்கள் ஒய்ஃபை எங்கள் ஊர் பொண்ணு மாதிரியே மாறிட்டாங்க. ஆமாம் உண்மையிலேயே மாறிட்டாதா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன அன்பு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாரு. அன்பு உங்களுக்கும் தான், எனக்கு என்ன இருக்குது, எல்லாருமா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ தான் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. சரி உங்கள் பொண்டாட்டி ரெஸ்ட் எது போதும், வாங்க போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னோடனே அன்பு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. ஒன்று சிரிப்பு தாங்க முடியல நம்ம கண்மணிக்கு, அப்படி சந்தோஷப்படுறாங்க. என்ன 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்களா நைட்டு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன நீங்கக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. இதில் என்ன இருக்குது, எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல, நீங்களும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான் அப்படின்றாங்க அவங்க. அப்படியே கண்மணி வைக்கப்படுறாங்க. அன்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அடுத்து வந்து கண்மணி அன்பு வந்து எல்லா இடமும் வந்து சுற்றி பார்த்து அந்த ரெசிபி எல்லாமே வந்து எழுதிட்டுருக்காங்க. அப்போ கண்மணி வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே பயந்து போயிடுறாங்க அந்த வந்து விலங்குகள் சத்தத்துக்கு. அப்படி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அன்புவை, ஒரு இடத்துல தடுக்கி விழுறாங்க. அப்போவும் அன்புவை வந்து அப்படி கட்டிக்கிறாங்க. உடனே கண்மணி வந்து அன்போட அனுப்பில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி இப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து ஒய்ஃபை தூக்கிங்க சார் அப்படின்னு அதிர்ஷ்டீராக, என்ன இவங்க தூக்கிக்க சொல்கிறாங்க அப்படின்னு